வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். இன்றைக்கி 8th சோசியல் சயின்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டு டேர்ம் ஓகேங்களா. அதை பார்த்தீங்கன்னா மும்மூணு பாடமாக நம்ம வினா வங்கிய வீடியோவை பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோவுக்கு போகலாம். பாருங்கள் ஓகேங்களா. 8ஆம் வகுப்பினுடைய முதல் பருவம், அதாவது பார்த்தீங்கன்னா டேர்ம் 1 ஓகேங்களா. இந்தியாவிற்கு வருகை புரிந்த ஐரோப்பியர்களை கால வரிசைப்படுத்துக. யாரா? இந்தியாவிற்கு வருகை புரிந்த ஐரோப்பியர்களை கால வரிசைப்படுத்துக ஓகேங்களா. பாருங்கள், ஃபஸ்ட்டு போர்ச்சுகீசியர்கள் ஓகேங்களா. அப்போ இது 1 ஓகேங்களா. அடுத்தது ஆங்கிலேயர், 2வது பிரெஞ்சுக்காரர்கள், 3வது டேனியர்கள், 5வது டச்சுக்காரர்கள். அப்போ போர்ச்சுகீசியர் அப்புறம் டச்சுக்காரர்கள் தான் 2வதாக வந்திருக்காங்க. அடுத்து பாருங்கள், ஆங்கிலேயர் 3வது ஓகேங்களா. 4வது டேனியர்கள், 5வது பிரெஞ்சுக்காரர்கள். அப்போ ஆன்சர் என்னது ஓகேங்களா? 1 5 2 4 3. ஆன்சர் 1 பி. ஆன்சர் பி ஓகேங்களா. ஆன்சர் பி. இந்த அமைப்பில் தான் ஐரோப்பியர் இந்தியாவிற்கு ஓகேங்களா வரிசையாக வந்தவர்கள். அடுத்து கொஸ்டின் நம்பர் 2 ஓகேங்களா. ஆனந்தரங்கன் எவரிடம் துபாசியாக பணிபுரிந்தார்? பிரெஞ்சுக்காரர். யார்? பிரெஞ்சுக்காரர். 3 இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை யார் அப்படின்னா ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட். ஆன்சர் சி. 4 ஆசியாவில் உள்ள மிகப்பெரிய ஆவண காப்பகம் எங்குள்ளது? ஆசியாவில் உள்ள மிகப்பெரிய ஆவண காப்பகம் எங்குள்ளது அப்படின்னா புதுடெல்லி ஓகேங்களா. ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஆவண காப்பகம் எங்குள்ளதுன்னு கேட்டாங்கன்னா புதுடெல்லி. அடுத்தது 5 சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் யாரால் வெளியிடப்பட்டது? சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் யாரால் வெளியிடப்பட்டது? ஆன்சர் சி, பாட்வெல். அடுத்து கொஸ்டின் நம்பர் 6 பொறுத்துக. புனித லூயிஸ் கோட்டை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி ஓகேங்களா. அப்போ 4 இருக்குது. 4, புனித ஜார்ஜ் கோட்டை எங்கே இருக்குன்னா டெல்லியில் இருக்குது, அதாவது சென்னையில் இருக்குது. புனித ஜார்ஜ் கோட்டை சென்னையில் இருக்குது. அப்போ 3, அடுத்து புனித டேவிட் கோட்டை எங்கே இருக்குன்னா கடலூரில் இருக்குது. புனித டேவிட் கோட்டை கடலூரில் இருக்குது. அப்போ 2, புனித பிரான்சிஸ் ஆலயம் கொச்சியில் இருக்குது ஓகேங்களா. எங்கே இருக்குது? கொச்சியில் இருக்குது. அப்போ 1, மறுபடியும் பாருங்கள். புனித லூயிஸ் கோட்டை பாண்டிச்சேரி, புனித ஜார்ஜ் கோட்டை சென்னை, புனித டேவிட் கோட்டை கடலூர், புனித பிரான்சிஸ் ஆலயம் கொச்சி. அப்போ ஆன்சர் 4, 3, 2, 1. ஆன்சர் பி. டெல்லி அருங்காட்சியகம் எப்போது நிறுவப்பட்டது? 1949. 8வது கொஸ்டின், நவீன இந்தியாவின் முதல் நாணயம் எப்போது வெளியிடப்பட்டது? 1862. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 9 இந்திய ரிசர்வ் வங்கி எப்போது நிறுவப்பட்டது? இந்திய ரிசர்வ் வங்கி ஓகேங்களா. அதாவது பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ ரிசர்வ் வங்கி எப்பொழுது அப்படின்னா 1935 நிறுவப்பட்டது. புனித டேவிட் கோட்டை ஆங்கிலேயரால் கடலூரில் எப்போது கட்டப்பட்டது? 1690. அப்போ புனித டேவிட் கோட்டை ஆங்கிலேயரால் கடலூரில் எப்போது கட்டப்பட்டதுன்னா 1690. கான்ஸ்டாண்டின் நோபில் எப்போது துருக்கியரால் கைப்பற்றப்பட்டது? அப்போ கான்ஸ்டன்ட் நோபில் அப்படிங்கிற இடத்த துருக்கியர் எப்போ கைப்பற்றாங்கன்னா 1453. கொஸ்டின் நம்பர் 12 கூற்று மற்றும் காரணம். கூற்று பாருங்க. போர்ச்சுகீசியன் இளவரசர் ஹென்றி பொதுவாக மாலுமி ஹென்றி என்று அழைக்கப்படுகிறார். சரி. காரணம், ஹென்றி உலகின் அறியப்படாத பகுதிகளை ஆராயவும் சாகச வாழ்க்கையை மேற்கொண்டவும் தனது நாட்டு மக்களை ஆதரித்தார். சரி. அப்போ கூற்று காரணம் இரண்டும் சரி. மேலும்
காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். ஆன்சர் ஏ. ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 13. ஓகேங்களா? 1487 ஆண்டு 1487 ஆண்டு தென்னாப்பிரிக்காவின் தெற்கு முனையை அடைந்த போர்ச்சுகீசர் மாலுமி பார்த்தலோமியா டயஸ். வாசகோடமா முதலில் இந்தியாவிற்கு வருகை புரிந்த ஆண்டு 1498. வாசகோடமாவை வரவேற்ற இந்திய மன்னன் சமாரின். யாரு? சமாரின். 16. வாசகோடமா இந்தியாவில் வந்து இறங்கிய இடம். ஆன்சர் சி, கள்ளிக்கோட்டை. 17. இந்தியாவிற்கு வந்த இரண்டாவது போர்ச்சுகீஸ் மாலுமி யார் அப்படின்னா அல்புகர். யார்? அல்புகர். 18. இரண்டாவது முறையாக இந்தியாவிற்கு வந்த வாசகோடமா எங்கு தனது முதல் வர்த்தக மையத்தை நிறுவினார்? ஆன்சர் டி, கண்ணனூர். ஆன்சர் டி, கண்ணனூர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 19. கொஸ்டின் நம்பர் 19. போர்ச்சுகீசிய கிழக்கிந்திய கம்பெனியின் முதல் தலைநகரம். ஓகேங்களா? கொச்சின். எது? கொச்சின். 20வது கொஸ்டின். இந்தியாவில் இருந்து போர்ச்சுகீசின் பகுதிகளின் முதல் ஆளுநர் யார்? அல்போன்சா டி அல்புகர்க். அல்போன்சா டி அல்புகர்க். ஓகேங்களா? 21. அல்மொய்டா பின்பற்றிய கடல் கொள்கை எவ்வாறு அழைக்கப்பட்டது? நீலநீர் கொள்கை. ஆன்சர் பி, நீலநீர் கொள்கை. அல்புகர்க் பீஜாப்பூர் சுல்தானிடமிருந்து கோவாவை கைப்பற்றிய ஆண்டு 1510. 1510. அடுத்த கொஸ்டின் நம்பர் 23. கொஸ்டின் நம்பர் 23. தனது தலைநகரை கொச்சியிலிருந்து கோவாவிற்கு மாற்றியவர். தனது தலைநகரை கொச்சியிலிருந்து கோவாவுக்கு மாற்றியவர் நினோ டி குன்கா. நினோ டி குன்கா. 24. இந்திய பெண்களுடனான திருமண உறவை ஊக்குவித்த போர்ச்சுகீஸ் ஆளுநர் அல்போன்சா டி அல்புகர்க். அல்போன்சா டி அல்புகர்க். 25. இந்தியாவில் புகையிலை சாகுபடியை அறிமுகம் செய்தவர்கள். இந்தியாவில் புகையிலை சாகுபடியை அறிமுகம் செய்தவர்கள் போர்ச்சுகீசியர்கள். 26. 1556 போர்ச்சுகீசரால் அச்சு இயந்திரம் எங்கு அமைக்கப்பட்டது? ஆன்சர் ஏ, கோவா. ஆன்சர் ஏ, கோவா. அடுத்தது 27வது கொஸ்டின். 1563 1563 ஐரோப்பிய எழுத்தாளர் இந்திய மருத்துவ தாவரங்கள் என்ற நூல் எங்கு வெளியிடப்பட்டது? ஆன்சர் ஏ, கோவா. ஓகேங்களா? 28. கீழ்கண்ட கூற்றுகளை எந்த போர்ச்சுகீசி ஆளுடன் தொடர்புடையது? பாருங்க. ஓகேங்களா? 1530 தலைநகரை கொச்சியிலிருந்து கோவாவுக்கு மாற்றியவர். 1534 குஜராத்தின் பகதூர் ஷாவிடமிருந்து பதின் பகுதியை கைப்பற்றியவர். என்ன பகுதி? பஜின் பகுதி. 1537 டையூவை கைப்பற்றினார். 1548 சால்செட்டை ஆக்கிரமித்தனர். ஓகேங்களா? இது எல்லாம் யாருன்னா நினோ டி குன்கா. ஆன்சர் சி, நினோ டி குன்கா. 29. போர்ச்சுகீசிகளை தொடர்ந்து இந்தியாவிற்கு வருகை புரிந்த ஐரோப்பியர். அப்போ போர்ச்சுகீஸுக்கு அப்புறம் ரெண்டாவதாக யார் வராங்க? டச்சுக்காரர்கள். ஆன்சர் டி, டச்சுக்காரர்கள். அடுத்த கொஸ்டின் நம்பர் 30. கொஸ்டின் நம்பர் 30. டச்சுக்காரர்களின் முதல் வர்த்தக மையம் எங்கு நிறுவப்பட்டது? டச்சுக்காரர்களின் முதல் வர்த்தக மையம் எங்கு நிறுவப்பட்டது? ஆன்சர் டி, மசூலிப்பட்டினம். டச்சுக்காரரின் ஆரம்ப கால தலைநகர் பழவேற்காடு. 32. டச்சுக்காரர்களின் அதிகார மையம் கெல்ட்ரியா கோட்டை உள்ள இடம். டச்சுக்காரர்களின் அதிகார மையமான கெல்ட்ரியா கோட்டை உள்ள இடம் பழவேற்காடு. 33. கிழக்கிந்திய நாடுகளுடன் வணிகம் செய்ய இங்கிலாந்து ராணி எலிசபெத்
அனுமதி பட்டயம் வழங்கிய நாள் மற்றும் ஆண்டு. டிசம்பர் 31 1600. டிசம்பர் 31 1600. பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியில் ஆரம்பத்தில் இருந்த கவர்னர் மற்றும் இயக்குநர்களின் எண்ணிக்கை முறையே. அப்போ ஒரு கவர்னரு 24 இயக்குநர்கள். ஆன்சர் சி. 1613 ஆங்கிலேயரின் முதல் வணிக தளம் அமைக்கப்பட்ட இடம் சூரத்து. எங்க? சூரத்து. எப்போ? 1613. அடுத்த கொஸ்டின் நம்பர் 36. ஜஹாங்கீர் அரசவைக்கு சர் தாமஸ் மன்ரோவை அனுப்பி வைத்த இங்கிலாந்து மன்னர். ஓகேங்களா? இங்கிலாந்து மன்னர் யாருன்னா ஜேம்ஸு. யார்? ஜேம்ஸு. அடுத்து 37. சென்னப்ப நாயக்கரிடம் மெட்ராஸை குத்தகைக்கு பெற்றவர் பிரான்சிஸ்டோ. ஆன்சர் டி, பிரான்சிஸ்டோ. அடுத்து பாருங்க 38. ஆங்கிலேயரால் கட்டப்பட்ட முதல் கோட்டை புனித ஜார்ஜ் கோட்டை. 39. 1688 ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி பம்பாய் தீவினை ஆண்டுக்கு எத்தனை பவுண்டு குத்தகை வாங்கியது? 10 பவுண்டு. எத்தனை பவுண்டு? 10 பவுண்டு. கொஸ்டின் நம்பர் 40. பின்வருவனவற்றுள் எந்த கிராமம் கல்கத்தாவின் உருவாக்கத்தில் தொடர்பு இல்லாதது? தொடர்பு இல்லாதது. சந்திரிகா, சந்திரகிரி. எந்தது? சந்திரகிரி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 41. வில்லியம் கோட்டை கட்டப்பட்ட ஆண்டு. வில்லியம் கோட்டை 1696. டேனியர்களின் தலைநகரம் செராம்பூர். எது? செராம்பூர். தரங்கம்பாடியில் அச்சுக்கூடத்தை நிறுவியவர் சீகன் பால்கு. யாரு? சீகன் பால்கு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 44. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1. பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம் மன்னர் 14ஆம் லூயின் அமைச்சர் கால்பர்ட். யாரு? கால்பர்ட் என்பவரால் 1664 உருவாக்கப்பட்டது. அப்போ பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி 1664 உருவாக்கப்பட்டது. சரி, கூற்று பாருங்க. 1667 பிரான்ஸ்காய்ஸ் கரோன் தலைமையின் கீழ் ஒரு குழு இந்தியாவிற்கு பயணம் மேற்கொண்டது. இதுவும் சரி. அப்போ கூற்று 1, 2 சரி. 45. பாண்டிச்சேரியில் ஜெயின் லூயிஸ் என்ற கோட்டையை கட்டியவர் பிரான்காய்ஸ் மார்டின். பிரான்காய்ஸ் மார்டின். மார்டின் இந்தியாவிற்கு கடைசியாக வந்த மற்றும் இந்தியாவை விட்டு கடைசியாக வெளியேறிய ஐரோப்பியர். அப்போ கடைசியாக வந்தவர்கள் ஓகேங்களா போர்ச்சுகீசியர்கள். யார்? போர்ச்சுகீசியர்கள். 47. தமிழ்நாடு கடற்கரையோரத்தில் உள்ள தரங்கம்பாடி டேஸ் வர்த்தக மையமாக இருந்தது. டேனியர்களின் வர்த்தக மையமாக இருந்தது. டேனியர்களின் வர்த்தக மையமாக இருந்தது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 48. ஓகேங்களா? முகலாய பேரரசர் டேஸ் என்பவர் இந்தியாவில் ஆங்கிலேயர் வணிகம் செய்ய அனுமதித்தார். யார்? ஜஹாங்கீர். யார்? ஜஹாங்கீர். 49. டேஸ் என்பவர் டெனிஸ் கிழக்கிந்திய நிறுவனத்தை உருவாக்க ஒரு பட்டய சட்டத்தை வெளியிட்டார். 4ஆம் கிறிஸ்டியன். கொஸ்டின் நம்பர் 50. பாருங்கள், டச்சுக்காரர்கள். டச்சுக்காரர்கள் 1602. அப்போ 2 கமா. ஆங்கிலேயர் 1600. அப்போ 3 கமா. டேனியர்கள் 1616. 4 கமா. பிரெஞ்சுக்காரர்கள் 1664. 1 கமா. அப்போ ஆன்சர் 2 கமா 3 கமா 4 கமா 1. ஆன்சர் சி. ஆன்சர் சி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 51. கொஸ்டின் நம்பர் 51. பின்வருவனவற்றுள் சரியானது எது எவை? ஓகேங்களா? கவர்னர் நிக்கோடின் குன்கா போர்ச்சுகீசின் தலைநகரை கொச்சியிலிருந்து கோவாவுக்கு மாற்றினார். சரி. போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவிலிருந்து கடைசியாக வெளியேறினர். ஓகேங்களா? கரெக்டு. டச்சுக்காரர் சூரத்தில் தங்கள் முதல் வணிக மையத்தை நிறுவினர். சரி. இந்தியாவின் மன்னர் 1ஆம் ஜேம்ஸ் ஜஹாங்கீர் அவைக்கு சர் தாமஸ் மன்ரோவை அனுப்பி வைத்தார். சரி. அப்போ ஆன்சர்
அனைத்தும் சரி. ஆன்சர் டி, அனைத்தும் சரி. அடுத்து பாருங்க 52வது கொஸ்டின். தவறான இணையை கண்டறி. பாருங்க இதெல்லாம் தவறான இணையை கண்டறி. பிரான்சிஸ்டோ, ஓகேங்களா, பிரான்சிஸ்டோ டென்மார்க்குங்கிற ஊர், ஓகேங்களா, டென்மார்க்கு கிடையாது, தவறு. பிரான்சிஸ்டோ டென்மார்க்கு தவறு. பெட்ரோ காப்ரன் போர்ச்சுகீசியர்கள், ரைட்டு. கேப்டன் ஹாக்கின்ஸ் என்பவர் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர், சரி. கால்பர்ட் என்பது பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர், சரி. அப்போ தவறானது, ஓகேங்களா, ஒன்று மட்டும் தவறு. ஆன்சர் டி. அடுத்து பாருங்க, ஓகேங்களா, பாடம் 2 வர்த்தகத்தில் இருந்து பேரரசு வரை, ஓகேங்களா. அப்போ முதல் பாடம் முடிஞ்சுது. அதாவது பார்த்தீங்கன்னா 8th ஃபஸ்ட்டு டைமில் முதல் பாடம் முடிஞ்சுது. 2வது பாடம் வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரை. பிளாசி போர் நடைபெற்ற நாள் மற்றும் ஆண்டு ஜூன் 3, 1757. 54வது கொஸ்டின். மீர் காசிம் வங்காளத்தின் தலைநகரை எங்கிருந்து எங்கு மாற்றினார்? முர்ஷபாதிலிருந்து மாங்கீர், முர்ஷபாதிலிருந்து மாங்கீர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 55. பிளாசி போர் எந்த உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வந்தது? எந்த உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வந்தது? ஓகேங்களா, அலிகர் உடன்படிக்கை. பிளாசி போர் அலிகர் உடன்படிக்கை மூலம் முடிவுக்கு வந்தது. பக்சர் போர் எந்த உடன்படிக்கையின் மூலம் முடிவுக்கு வந்தது? அலகாபாத் உடன்படிக்கை. பக்சர் போர் நடைபெற்ற ஆண்டு 1764. வங்காளத்தில் இரட்டை ஆட்சி முறையை முதலில் அறிமுகப்படுத்தியவர் ராபர்ட் கிளைவ். அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 59. பொறுத்துக. கொஸ்டின் நம்பர் 59 பொறுத்துக. முதல் கர்நாடகா போரினுடைய உடன்படிக்கை பாண்டிச்சேரி உடன்படிக்கை 3, இரண்டாம் கர்நாடக போர் ஆயிலோ சபைல் உடன்படிக்கை 2, மூன்றாம் கர்நாடக போர் பாரிஸ் உடன்படிக்கை, ஓகேங்களா. இப்போ ஆன்சர் 3, 2, 1. ஆன்சர் சி, ஓகேங்களா. 60. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1. ஐரோப்பாவில் ஏற்பட்ட வார்சிக் போர்களின் முதல் கர்நாடகா போருக்கு காரணம், சரி. அடுத்து பாருங்க கூற்று. இப்போரில் பிரெஞ்சுக்காரர்கள் தங்கள் மேலாண்மையை நிலைநாட்டினர், சரி. அப்போ ஆன்சர் கூற்று 1, 2 சரி. 61. ஐரோப்பாவில் வெடித்த 7 ஆண்டு போரின் காரணமாக இந்தியாவில் ஏற்பட்ட போர் மூன்றாம் கர்நாடக போர். ஐரோப்பாவில் வெடித்த 7 ஆண்டு போரின் காரணமாக இந்தியாவில் ஏற்பட்ட போர் மூன்றாம் கர்நாடக போர். அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 62. முதலாம் ஆங்கில மைசூர் போர், ஓகேங்களா, மதராஸ் உடன்படிக்கை. அப்போ 2, இரண்டாம் ஆங்கில மைசூர் போர் மங்களூர் உடன்படிக்கை 3, மூன்றாம் ஆங்கில மைசூர் போர் ஸ்ரீரங்கப்பட்டணம் உடன்படிக்கை. அப்போ ஆன்சர் 2, 3, 1. ஆன்சர் பி. போர்ட்டோ நோவாவில் கொஸ்டின் நம்பர் 62, 63. போர்ட்டோ நோவா என்னும் இடத்தில் ஹைதர் அலியை தோற்கடித்த ஆங்கில படைத்தளபதி சர் அயர் கூற்று. 64. ஆங்கிலேயரின் கூட்டணியில் இருந்த எந்த பகுதியை திப்பு சுல்தான் தாக்கியதால் மூன்றாம் மைசூர் போர் ஏற்பட்டது? திருவிதாங்கூர். இது திருவிதாங்கூர். ஆன்சர் டி. மைசூர் போரின் முடிவில் மைசூர் அரியணையை ஏறியவர் மூன்றாம் கிருஷ்ணராஜ உடையார். ஆன்சர் பி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 66. கொஸ்டின் நம்பர் 66. பூனே பாருங்க, பூனே பேஸ்வாக்கர், ஓகேங்களா. அப்போ 2, இந்தூர் ஹோல்கர் 1. பரோடா என்பது, ஓகேங்களா, கெய் பாட். அப்போ 4, குவாலியூர் சிந்தியா 3, நாக்பூர் போன்ஸ்லே 5, அப்போ ஆன்சர் 2, 1, 4, 3, 5. ஆன்சர் சி. வாரன் காஸ்டிங் மற்றும் மகாதசி சிந்தியாவுக்கும் இடையே செய்து கொண்ட ஒப்பந்தம். வாரன் காஸ்டிங்க்கும் மகாதாசி சிந்தியாவுக்கும் இடையே செய்து கொண்டுள்ள ஒப்பந்தம் சால்பை உடன்படிக்கை. 68. பேஷ்வா 2ஆம் பாஜிராவ் எந்த உடன்படிக்கையின்படி துணைப்பட திட்டத்தை இணைத்தார்?
பசின் உடன்படிக்கை. ஆன்சர் டி, பசின் உடன்படிக்கை. அடுத்த கொஸ்டின் நம்பர் 69. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, மராத்திய சுதந்திரத்தை காப்பாற்ற நினைத்த சிந்தியா மற்றும் போன்ஸ்லே ஆகியோரின் சிந்தியா மற்றும் போன்ஸ்லே ஆகியோரின் கூட்டுப்படைகளை ஆங்கிலேயர் அஸ்ரோ மற்றும் அரகான் பகுதியை தோற்கடித்தனர். சரி. அடுத்தது கூற்று 2, இவ்வெற்றிக்கு பின்பு சிந்தியாவுடன் சர்ஜி அர்ஜுகன் ஒப்பந்தத்தை போன்ஸ்லேவுடன் தியோகன் ஒப்பந்தத்தையும் 1803 ஆங்கிலேயர் செய்து கொண்டனர். சரி. அப்போ கூற்று 1, 2 சரி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 70. மராத்தியரின் கடைசி பேசுவான 2ஆம் பாஜிராவுக்கு ஆங்கிலேயர் வழங்கிய வருடாந்திர ஓய்வு ஊதியம் எவ்வளவு? ஆன்சர் 8 லட்சம். ஆன்சர் பி, 8 லட்சம். அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 71. கூற்று மற்றும் காரணம். கூற்று 1806 கிழக்கிந்திய கம்பெனியின் இயக்குனர் இங்கிலாந்தில் உள்ள ஹெய்லிபரி என்ற இடத்தில் கிழக்கிந்திய கல்லூரியை நிறுவினார். கிழக்கிந்திய கம்பெனியை கல்லூரியை நிறுவினார். சரி. வெள்ளசிலை பிரபு அரசு ஊழியர்களுக்கு மொழி, இலக்கியம், அறிவியல் ஆகிய துறையில் பயிற்சி பெறுவதற்கான வில்லியம் கோட்டையில் ஒரு கல்லூரியை நிறுவினார். சரி. அப்போ கூற்று காரணம் 2 சரி. மேலும் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கமாகும். அடுத்த கொஸ்டின் நம்பர் 72. போட்டித் தேர்வு மூலம் அரசு ஊழியர்களை நியமனம் என்ற முறையை அறிமுகப்படுத்தி நடைமுறைப்படுத்திய பட்டய சட்டங்கள் எவை? அப்போ அறிமுகப்படுத்தினது 1833, நடைமுறைப்படுத்தியது 1853. அடுத்த கொஸ்டின் நம்பர் 73. ஐசிஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதல் இந்தியர் யார்? சத்யேந்திரநாத் தாகூர். ஆன்சர் பி. 1869 ஒரே நேரத்தில் ஐசிஎஸ் தேர்வில் வெற்றி பெற்ற மூவரின் பெயரில் அல்லாதவர். அப்போ சுரேந்திரநாத் பானர்ஜி, ரமேஷ்நாத் சந்து, சத்யேந்திரநாத் தாகூர் இவங்க எல்லாமே ஐசிஎஸ் தேர்வில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அதில் அல்லாதவர் பீகாரி லால் குப்தா. அடுத்து 75. 1912 அரசு பணியை பற்றி ஆய்வதற்காக யார் தலைமையில் அரசு ஆணையம் அமைக்கப்பட்டது? ஓகேங்களா? லிங்டன் பிரபு. 76. 1923 ஏற்படுத்தப்பட்ட அரசு ஆவணத்தின் தலைவர் லீ பிரபு. யார்? லீ பிரபு. 77. மத்தியில் கூட்டாட்சி அரசு பணி யார் தேர்வாணையம் ஒன்றும் மாகாண அரசு பணியாளர் தேர்வாணையம் உருவாக வழிவகை செய்த சட்டம் இந்திய அரசு சட்டம் 1935. இந்திய அரசு சட்டம் 1935. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 78. இராணுவத்தில் இந்தியர்களுக்கு வழங்கப்பட்ட உயர்ந்த பதவி. இராணுவத்தில் இந்தியர்களுக்கு வழங்கப்பட்ட உயர் பதவி சுபோதார். யாரு? சுபேதார் அப்படிங்கிற பதவி. நகரங்களை நிர்வகிக்க காவல் அலுவலர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? கொத்தவால். என்னது? கொத்தவால். ஜமீன்தார்களை காவல் பணியிலிருந்து விடுவித்து 1791 முறையான காவல்துறையை உருவாக்கியவர் காரன்வாலிஸ் பிரபு. யாரு? காரன்வாலிஸ். 81. பரம்பரையாக கிராமத்தை நிர்வகித்து வந்த காவலர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? சவுக்கிதாரர்கள். அடுத்த கொஸ்டின் நம்பர் 82. கீழ்கண்டவற்றை ஆராய்க. திவானி ஆதாலத் அப்படிங்கிறது சிவில் நீதிமன்றம். பெக்ஸாரி அப்படிங்கிறது குற்றவியல் நீதிமன்றம். அப்போ கூற்று 1, 2 சரி. ஆன்சர் டி. இரட்டை ஆட்சி முறை ஒழிக்கப்பட்ட ஆண்டு 1772. உச்ச நீதிமன்றங்கள் நிறுவப்பட்ட ஆண்டுகளை பொறுத்துக. கல்கத்தாவில் பாருங்கள் 1773 ஒரு உச்ச நீதிமன்றம். ஓகேங்களா? 1773, 74. ஓகேங்களா? அப்போ 2, மதராசாவில் பாருங்கள். ஓகேங்களா? 1801. ஓகேங்களா? பம்பாயில் 1823. அப்போ 3, 2, 3, 1. ஆன்சர் பி.
வங்காளத்தில் வில்லியம் கோட்டையின் முதல் உச்சநீதிமன்ற நீதிபதி? சார் எலிசா இம்பே. சார் எலிசா இம்பே. ஆன்சர் சி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 86. வங்காள உச்சநீதிமன்ற உருவாக்கத்தின் போது இடம்பெற்ற முதன்மை நீதிபதிகள் மற்றும் துணை நீதிபதிகள் எண்ணிக்கை முறையே? ஓகேங்களா? 1+3. ஆன்சர் சி. 87. துணைப்பட திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர்? வெல்லசிலி பிரபு. துணைப்பட திட்டத்தின் ஏற்றுக்கொண்ட முதல் நாடு? ஹைதராபாத்து. இந்தியாவில் ஆங்கிலேயரின் ஆதிக்கத்தை உயர்த்துவதில் முதன்மை சிற்பியாக இருந்தவர்? டல்ஹௌசி பிரபு. டல்ஹௌசி பிரபு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 90. கூற்று காரணங்களை ஆராய்க. கூற்று பாருங்க. இந்தியாவில் ஆங்கில பேரரசு என்பதை வெல்லசிலி பிரபு இந்தியாவின் ஆங்கில பேரரசு என்று மாற்றினார். சரி. காரணம், வெல்லசிலி பிரபால் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம் துணைப்பட திட்டம். சரி. அப்போ கூற்று காரணம் இரண்டும் சரி. மேலும் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம். ஆன்சர் ஏ. ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்க 91வது கொஸ்டின். 91வது கொஸ்டின். ஆயிலா சப்ளை உடன்படிக்கை. ஓகேங்களா? எது? முதல் கர்நாடகா போர் 2, அடுத்து சால்பை உடன்படிக்கை 3ஆம் மராத்தியர் போர் அப்போ 4, பாரிஸ் உடன்படிக்கை 3ஆம் கர்நாடக போர் 3, ஸ்ரீரங்கப்பட்டண உடன்படிக்கை 3ஆம் ஆங்கில மைசூர் போர் 5, மெட்ராஸ் உடன்படிக்கை முதல் ஆங்கில மைசூர் போர் அப்போ 1, அப்போ ஆன்சர் 2, 4, 3, 5, 1. ஆன்சர் டி. ஆன்சர் டி. அடுத்து பாருங்க 92வது கொஸ்டின். தவறாக பொருத்தப்பட்டுள்ளது எது? ஓகேங்களா? தவறாக பொருத்தப்பட்டுள்ளது அடையாறு போர் 1748 தப்பு. ஆம்பூர் போர் 1749, வந்தவாசி போர் 1760, ஆற்காடு போர் 1751. அப்போ தவறானது 1 மட்டும் தவறு. ஓகேங்களா? மீதி எல்லாமே ஆம்பூர் போர் 1749, வந்தவாசி போர் 1760, ஆற்காடு போர் 1751. ஓகேங்களா? அப்போ தவறானது ஆன்சர் சி. 1 மட்டும் தவறு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 90. அடுத்த கொஸ்டின் பாடம் பார்த்தீங்கன்னா 2வது பாடம் முடிஞ்சது. 3வது பாடம் கிராம சமூக வாழ்க்கை முறையும். அப்போ ஃபஸ்ட்டு டேர்மில் 2 பாடம் முடிஞ்சுது. இது 3வது பாடம் கிராம சமூக வாழ்க்கை முறையும். 93. நிலையான நிலவரி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர்? காரன்வாலிஸ் பிரபு. நிலையான நிலவரி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1793. ரயத்வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர்? தாமஸ் மன்ரோ. பகல்வாரி முறை யாருடைய சிந்தனையில் உதித்த ஜமீன்தாரர்கள் முறை மாற்றியமைக்கப்பட்ட வடிவமாகும்? ஹோல்ட் மெக்ன்சி. அடுத்து 97வது கொஸ்டின். யாருடைய வழிகாட்டுதலின்படி வில்லியம் பெண்டிங் பிரபு பகல்வாரி முறையை சில திருத்தங்களை செய்தார்? ராபர்ட் பெர்ன்ஸ்பர்ட். அடுத்து 98. பகல்வாரி முறை முதலில் எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆன்சர் டி. பஞ்சாப். அடுத்து 97. தீனபந்து மித்ரா வங்காள அவுரி சாகுபடியாளர்களின் துயரங்களை மக்கள் மற்றும் அரசின் கவனத்திற்கு கொண்டு நடத்த நாடகத்தின் பெயர்? நீல் தர்பன். அடுத்த கொஸ்டின் நம்பர் 100. கொஸ்டின் நம்பர் 100. அவுரி ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு? அவுரி ஆணையம் அமைக்கப்பட்டது 1860. அவுரி ஆணையம் அமைக்கப்பட்டது 1860. அவுரி ஆணையத்தின் பரிந்துரையின்படி 1862 எந்த பாகம் உருவாக்கப்பட்டது? 6 பாகம். அடுத்து 102. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய. கூற்று: செப்டம்பர் 1859 டிசம்பர் பிஸ்வாஸ் மற்றும் விஷ்ணு சரண் பிஸ்வாசால் ஆகியோரால் நாதியா மாவட்டத்தில் நடைபொற்காலங்கள் ஐரோப்பிய பண்ணையாளர்களின் கடுமையான அடக்குமுறையை கைவிடப்பட்டது. சரி. ஓகேங்களா? 2. கூற்று: அதன் பின்னர்
ஐரோப்பிய தொழிற்சாலைகள் எரிக்கப்பட்டு காலகாலமான பல்வேறு இடங்களில் பரவியது. சரி. அடுத்தது பாருங்க. 3. நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர அரசு 1865 அவுரி ஆணையத்தை அமைத்தது. தவறு. அப்போ ஆன்சர் 1 2 சரி, 3 தவறு. அடுத்தது 93. பாப்னா கலவரத்தை தொடங்கியவர். ஓகேங்களா? கேஷப் சந்திரராவ். கேஷப் சந்திரராவ் என்பவர் தான் பாப்னா கழகத்தை தொடங்கியவர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 104. பொறுத்துக. சாந்தல் கழகம். சாந்தல் கழகம் 1855 56 வரை. இண்டிகோ கழகம் 1859 60. அப்போ 1, 3. அடுத்து மாப்ளோ கழகம் 1873 76 வரை. 4, தக்கான கழகம் 1875. அப்போ 2, அப்போ ஆன்சர் 1, 3, 4, 2. ஆன்சர் டி. பஞ்சாப் நில உரிமை மாற்று சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1900. சம்பாரான் விவசாய சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1918. அடுத்து கொஸ்டின் நம்பர் 107. கேதா சத்தியாகிரகத்தை தலைமை வகித்தவர். கேதா சத்தியாகிரகத்துக்கு தலைமை வகித்தவர் காந்தியடிகள். 108. பர்தோலி சத்தியாகிரகத்துக்கு தலைமை ஏற்றியவர் வல்லபாய் படேல். வல்லபாய் படேல். அடுத்த கொஸ்டின் நம்பர் 109. பொறுத்துக. பஞ்சாப் விவசாயிகள் இயக்கம். பம்பாய் விவசாயிகள் இயக்கம் 1890 1900 வரை. அப்போ 5, சம்பாரான் சத்தியாகிரகம் 1917 18. அப்போ 1, அடுத்தது கேதா சத்தியாகிரகம் 1918 2, மாப்ளோ சத்தியாகிரகம் 1921 3, பர்தோலி சத்தியாகிரகம் 1929 30 4. அப்போ ஆன்சர் 5, 1, 2, 3, 4. ஆன்சர் பி. அடுத்து பொறுத்துக. சந்தாளர் கழகம். சந்தாளர்கள் கழகம் எங்கே நடந்ததுன்னா பீகாரில். அப்போ 2, மாப்பிள கலவரம் கேரளா. 4, பர்தோலி சத்தியாகிரகம் எங்கன்னா குஜராத்து. 1, இண்டிகோ கலவரம் வங்காளம். அப்போ 3, அப்போ ஆன்சர் 2, 4, 1, 3. ஆன்சர் டி. ஆன்சர் டி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 111. ஜாகிர்தாரி பல்குஜாரி பிஸ்வேதாரி போன்ற பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படும் நிலவரி முறை எது? நிலையான நிலவரி திட்டம். பகல்வாரி முறை. பகல் என்பதன் பொருள் கிராமம். 113. பகல்வாரி முறை எந்த பகுதியில் செய்து கொள்ளப்பட்டது? வடமேற்கு மாகாணம். எந்த கவர்னர் காலத்தில் வங்காளத்தில் நிரந்தர நிலவரி திட்டம் செய்து கொள்ளப்பட்டது? கார்ன்வாலிஸ் பிரபு. 115. கீழ்காணும் கவர்களில் பகல்வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் வில்லியம் பெண்டிங் பிரபு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 116. ஆங்கிலேயர் ரயத்வாரி முறை அறிமுகப்படுத்தப்பட்ட பகுதி வங்காளம். இது வங்காளம். இண்டிகோ கிளர்ச்சி யாரால் தலைமையேற்று நடத்தப்பட்டது? ஓகேங்களா? 2 பேர். ஓகேங்களா? யாருன்னா திகம்பரர் பிஸ்வால், விஷ்ணு பிஸ்வால். அப்போ ஆன்சர் டி. ஆ மற்றும் ஆ. அடுத்த கொஸ்டின் நம்பர் 118. பொறுத்துக. ஓகேங்களா? நிரந்தர நிலவரி திட்டம். ஓகேங்களா? எங்கன்னா வங்காளம். அப்போ 4, பகல்வாரி முறை வடமேற்கு மாகாணம். 3, ரயத்வாரி முறை மதராஸ் அதாவது சென்னை. 1, நீல்பத்தர்பான் இண்டிகோ விவசாயிகளின் துயரம். இப்போ 2, சந்தல் கழகம் முதல் விவசாயிகளின் கிளர்ச்சி. 5. அப்போ ஆன்சர் 4, 3, 1, 2, 5. ஆன்சர் டி. அடுத்து 119 கொஸ்டின். பாறையில் என்ற சொல் பெறப்பட்ட மொழி. இதில் பெட்ரஸ் என்பது பாறைகளுக்கு, லோகோஸ் என்பது படிப்பை குறிப்பது. கிரேக்க மொழி சொல்லு. எந்த மொழி சொல்லு? கிரேக்க மொழி சொல்லு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 120. முதன்மையான பாறைகள் அல்லது
தாய்ப்பாறை என்று அழைக்கப்படுபவை. ஓகேங்களா, தீப்பாறை தான் முதன்மையான பாறை அல்லது தாய்ப்பாறை. 121 இக்னியஸ் என்ற சொல்லிலிருந்து தீ என்ற பொருள். இது எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? லத்தீன் மொழி. பொதுவாக பூமி முழுவதும் கண்டறியப்பட்ட அடிப்படை கனிமங்கள் எண்ணிக்கை. கனிமங்கள் 8. தீப்பாறை பற்றி தவறான கூற்று. ஓகேங்களா, இவை கடின தன்மையும் நீர் பூகாத தன்மையும் கொண்டவை. சரி. உயிரின படிம பொருட்கள் இவைகளில் அதிகமாக இருக்கும். தப்பு. ஓகேங்களா, எரிமலை செயல்பாடுகளுடன் தொடர்புடையவை. சரி. கட்டுமான வேலைகளுக்கு பயன்படுத்துகின்றன. சரி. அப்போ தவறானது ஆன்சர் பி. தவறானது ஆன்சர் பி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 124. உலகிலேயே முதலான காலநிலை வரைபடங்களை தொகுப்பை வெளியிட்ட அரேபிய நாட்டு புவியியல் வல்லுநர் அல் பலாகி. புவியின் தோல் என்று அழைக்கப்படுவது எது? புவியின் தோல் மண்ணு. புவியின் தோல் மண்ணு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 126. கொஸ்டின் நம்பர் 126. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. லாவா எனப்படும் பாறை குழம்பு புவியின் மேற்பகுதி வந்தவுடன் குளிர்ந்து பாறைகளாகிறது. இவ்வாறு விரைவாக குளிர்வதால் மெல்லிலைகள் மற்றும் கண்ணாடி தன்மை கொண்டவையாக இருப்பது வெளிப்புற தீப்பாறைகள். சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா, பாறை குழம்பானது புவி பரப்பிற்கு கீழே பாறை விரிசல்களிலும் பாறைகளிலும் ஊடுருவி சென்று உறைந்து உருவாகிறது. இது மெதுவாக குளிர்வதால் பேரலைகளில் உருவானது. இது ஊடுருவிய தீப்பாறை. சரி. அடுத்து பாருங்க, இல்லை தவறு. இது ஊடுருவிய தீப்பாறை கிடையாது. தவறு. அடுத்தது 3. தீப்பாறைகளும் உருமாறிய பாறைகளும் சேர்ந்து உருவதால் பௌதீக படிவ பாறைகள். சரி. அடுத்தது 4. ரசாயன பாறைகள் உப்புடர் பாறைகள் என்று அழைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டு சிப்சம். தப்பு. உலகின் மிக பழமையான படிவ பாறைகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் ஐஸ்லாந்து. சரி. ஓகேங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 மட்டும் சரி. ஓகேங்களா, 1, 2, 3, 4. ஓகேங்களா, 1 இந்த 2மே சரிதான். 2மே சரிதான். அப்போ 1 தான் தப்பு. இது ஓகேங்களா, இந்த 5 மட்டும் தப்பாட்டுருக்குது. ஓகேங்களா, ஐஸ்லாந்து அப்படிங்கிறதான் தவறு. ஓகேங்களா, எல்லாமே சரி. ஓகேங்களா, தவறானது. உலகின் மிக பழமையான படிவு பாறைகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் ஐஸ்லாந்துங்கிறது தவறு. மீதி எல்லாமே 4மே ரைட்டு. மீதி 4மே ரைட்டு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 127. ஓகேங்களா, தவறான கூற்றை காண்க. தவறான கூற்றை காண்க. இத்தாலியில் உள்ள மவுண்ட் வெசுலிஸ், மவுண்ட் ஸ்ட்ரோம்போலி, மவுண்ட் எட்னா ஆகிய தீவுகளில் உள்ள மௌனிகா ஆகிய உலகின் மிக பெரிய செயல்படும் எரிமலை எது? மௌனோலிகா. சரி. இந்தியாவில் உள்ள தாஜ்மஹால் தீப்பாறைகளிலிருந்து உருவான வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டப்பட்டது. தவறு. இயங்க உருமாற்றினால் கிரைனைட் பாறை நைஸ் பாறையாக மாறுகிறது. சரி. வெப்ப மாற்றினால் கருங்கல் பாறை பல வகை பாறையாக உருமாறுகிறது. சரி. அப்போ தவறானது ஆன்சர் பி. புவியில் தோன்றிய முதன்மையான பாறை தீப்பாறை. பொதுவாக கட்டுமான சிற்ப வேலைகளுக்காக பயன்படுத்தப்படுபவை குவாட்ஸு, சலவை கற்கள். ஆன்சர் ஏ மற்றும் சி. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 30. 130. உலக மண் தினம் டிசம்பர் 5. 131. ஒரு கனமீட்டர் காற்றில் எவ்வளவு கிராம் நீராவி உள்ளது என குறிப்பிடப்படுகிறது? உண்மையான ஈரப்பதம். 132. காற்றில் ஒப்பு ஈரப்பதம் டேஸ் அடையும் போது காற்று பூரின நிலையை அடையும். இந்த பூரின நிலையில் வெப்பநிலை பனிப்புள்ளி நிலைக்கு சென்றுவிடும். இந்த நீராவி மேலும் குளிர்வடைந்து நீர் சுருங்கி மழை வித்திடும். ஓகேங்களா, எவ்வளவு? 100%. அடுத்த கொஸ்டின் நம்பர் 133. தவறான கூற்றை காண்க. கிடைமட்டமாக நகரும் வாயு காற்று, செங்குத்தாக நகரும் வாயு காற்றோட்டம்.
காற்று எப்பொழுது குறைந்தழுத்த பகுதியில் இருந்து உயரழுத்த பகுதியை நோக்கி வீசும்? தவறு. காற்று எந்த திசையிலிருந்து வீசுகிறதோ அதே பெயரில் அழைக்கப்படுகிறது. சரி. அப்போ தவறானது ஆன்சர் சி. 134. உயிரின படிமங்கள் காணப்படும் பாறை. படிவு பாறை. மண்ணின் மேலடுக்கு. மண்ணின் மேல்நிலை அடுக்கு. கரிம மண்ணடுக்கு. மண்ணின் முக்கிய கூறுகள். கனிமங்கள். முக்கிய கூறு கனிமங்கள். அடுத்த கொஸ்டின் நம்பர் 137. ஒரு ஆண்டின் அதிக வெப்பமான சராசரி மாதத்திற்கும் குறைந்த வெப்பமான சராசரி மாதத்திற்கும் இடையே உள்ள வேறுபாடு ஆண்டு வெப்ப வியாதி. சரி. அடுத்தது, ஒரு நாளில் அமையும் உச்ச வெப்பநிலைக்கும் மற்றும் அதாவது நீள வெப்பநிலைக்கும் இடையே உள்ள வேறுபாடு தின வெப்ப வியாப்தி. அப்போ ரெண்டுமே சரி. ஆ மற்றும் ஆ இரண்டும் சரி. 138. கிளைமேட் என்ற சொல் கிளைமா என்ற பண்டை கிரேக்க மொழியில் இருந்து பெறப்பட்டது. அப்போ கிளைமா என்ற சொல் தமிழில் டேஸ் என்று பெயர். சாய்வு கோணம். சாய்வு கோணம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 139. பொறுத்துக. ஐசோக்ரைம். ஐசோக்ரைம் என்பது சராசரி சம வெப்பநிலை கோடு. 3, ஐசோகெல் அப்படிங்கிறது சம சூரிய வெப்பவெளி கோடு. 1, அடுத்து பாருங்க. ஐசோகெல் அப்படின்னா ஐசல் லோ பார் அப்படின்னா சம காற்றழுத்த வேறுபாடு. 2, அடுத்து பாருங்க. ஐசோ பார் என்பது சம காற்றழுத்த கோடு. 4, ஐசோஹெட்ஸ் அப்படிங்கிறது சம மலையளவு கோடு. அடுத்தது ஐசோதெர்ம் என்பது சம வெப்பக்கோடு. 6. அப்போ ஆன்சர் 3, 1, 2, 4, 5, 6. ஆன்சர் சி. ஆன்சர் சி. அடுத்து பாருங்க. கொஸ்டின் நம்பர் 140. காலநிலை என்பது ஒரு பகுதியின் நீண்ட நாளைய வானிலை சராசரியாகும். இது வளிமண்டலத்தின் வானிலை கூறுகளில் சராசரியாக 35 வருடங்களுக்கு கணக்கிட்டு கூறுவதாகும். 141. வெப்பநிலை என்பது டேஸில் உள்ள வெப்பத்தின் அளவை குறிப்பதாகும். காற்றில் உள்ள வெப்பத்தின் அளவை குறிப்பதாகும். 142. வெப்பநிலை செங்குத்தாகவும் கிடைமட்டமாகவும் வேறுபடுகிறது. வெப்பம் மாறும் மண்டலத்தில் வெப்பநிலையானது 1000 மீட்டர் உயரத்திற்கு டேஸ் என்ற அளவில் வெப்பநிலை குறைந்து கொண்டே செல்கிறது. இதனை வெப்ப குறைவு விதம் என்று அழைக்கப்படுகிறது. 6.5 டிகிரி செல்சியஸ். 6.5 டிகிரி செல்சியஸ். அதாவது 1000 டிகிரிக்கு எவ்வளோ குறையுது? 6.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை குறைகிறது. நாள்தோறும் அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகும் நேரம். ஓகேங்களா? பிற்பகல் 2 மணியிலிருந்து 4 மணிக்குள். 144. ஓரிடத்தில் 24 மணி நேரத்திற்குள் நிலவும் அதிகபட்ச மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலைக்கு இடையே உள்ள சராசரி வெப்பநிலை வீச்சு. 145. வட அரைக்கோளத்தில் கடகரேகைக்கும் ஆர்டிக் வட்டத்திற்கும் இடைப்பட்ட பகுதி மற்றும் தென் அரைக்கோளத்தில் மகர ரேகைக்கும் அண்டார்டிக்கும் வட்டத்திற்கும் இடைப்பட்ட பகுதி. ஓகேங்களா? மித வெப்பமண்டலம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 146. புவியில் உள்ள எல்லா பகுதிகளிலும் காற்றழுத்தத்தின் அளவு 1.03 கிலோ சதுர சென்டிமீட்டர் ஆகும். கடல் மட்டத்தில் இருந்து உள்ள நிலையான காற்றழுத்த அளவு 13.25 மில்லிபார். 47. ஒரு குறிப்பிட்ட இடத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் காற்றில் உள்ள நீராவியின் அளவு ஈரப்பதம் எனப்படும். இது வளிமண்டலத்தின் தொகுதியில் இருக்கும் அளவு. ஓகேங்களா? 0லிருந்து 5 டிகிரி. 148. ஒரு குறிப்பிட்ட எடை கொண்ட காற்றில் உள்ள நீராவியினுடைய எடை ஈரப்பதம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 149. கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்று எது? ஓகேங்களா? மாநில அரசாங்கத்தின் ஆண்டு நிதி அறிக்கை ஆளுநரின் ஒப்பந்தத்துடன் சட்டமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுகிறது. சரி. மாநில அரசாங்கத்தின் அனைத்து நிர்வாக செயல்களும் ஆளுநரின் பெயரிலேயே மேற்கொள்ளப்படுகிறது. சரி. முதலமைச்சர் மற்றும் முதலமைச்சரின் ஆலோசனை பேரில் ஏனைய அமைச்சர்களை ஆளுநர் நியமனம் செய்கிறார். சரி. மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக ஆளுநர் செயல்படுகிறார். துணைவேந்தராக. ஓகேங்களா? தப்பு. அப்போ
ஆன்சர் 4 மட்டும் தவறு. மாநில அரசின் தலைவர் ஆளுநர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 151. ஆளுநர் பற்றிய கூற்றுகளில் தவறானது. ஆளுநர் ஆவதற்கு வயது 35. சரி. மாநில அரசாங்கம் நினைத்தால் ஆளுநரை பதவியிலிருந்து நீக்கலாம். தவறு. பொதுவாக ஒருவர் ஆளுநராக சொந்த மாநிலத்தில் நியமிக்கப்படுவதில்லை. சரி. மாநில அரசின் தலைமை வழக்கறிஞர், மாநில அரசு பணியாளர் தலைமை ஆகியோர் ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார். சரி. அப்போ தவறானது ஆன்சர் டி. கீழ்கண்ட கூற்றில் சரியான கூற்று. ஓகேங்களா? ஆளுநர் ஒப்புதலுக்கு பின்னரே பண மசோதா சட்டமன்றத்தில் கொண்டு வர முடியும். சரி. சட்டமன்ற கூட்டம் நடைபெறாத போது ஆளுநர் அவசர சட்டத்தை பிறப்பிக்கிறார். சரி. சட்டமன்றத்திற்கு ஒரு ஆங்கில இந்திய உறுப்பினரை ஆளுநர் நியமனம் செய்கிறார். சரி. அமைச்சரவையில் தலைமை முதலமைச்சரின் பதவிக்காலம் நிலையான ஒன்று அல்ல. சரி. அப்போ ஆன்சர் அனைத்தும் சரி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 153. முதலமைச்சர் பற்றிய கூற்றுகளை ஆராய்க. அமைச்சரவையின் தலைவர் முதலமைச்சர். சரி. முதலமைச்சரின் பதவிக்காலம் நிலையானதல்ல. சரி. சட்டமன்றத்தில் பெரும்பான்மை பலத்தை இழக்கும் போது அவர் பதவி விலக வேண்டும். சரி. முதலமைச்சர் பதவி விலகுதல் என்பது ஒட்டுமொத்த அமைச்சரவையின் பதவி விடுதலை குறிக்கும். விலகுதலை குறிக்கும். அப்போ ஆன்சர் அனைத்தும் சரி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 154. கீழ்கண்டவற்றுள் ஈரவை சட்டமன்றம் கொண்ட மாநிலம். ஓகேங்களா? ஆந்திரா, தெலுங்கானா, உத்தரப்பிரதேசம். சரி. ஆந்திரா, தெலுங்கானா, உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்காளம். தவறு. மகாராஷ்டிரா, பீகார், கர்நாடகா. சரி. மகாராஷ்டிரா, ஜம்மு காஷ்மீர். தப்பு. அப்போ 1, 3 மட்டும்தான் ஈரவை சட்டமன்றம் கொண்ட மாநிலம். 155. சட்டமேலவை ஒரு நிலையான அவையாகும். இதன் உறுப்பினர்கள் 3 1 பங்கு. உறுப்பினர்கள் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஓய்வு பெறுகிறார்? மற்றவரின் பதவிக்காலம் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஓய்வு பெறுகிறார். மற்றவங்களாம் 6 ஆண்டுகள் பதவிக்காலம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 156. ஒரு மாநிலத்தின் சட்டமன்ற மேலவையானது டேஸ் உறுப்பினர்களுக்கு குறையாமல் அம்மாநிலத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையில் டேஸ் பங்கு மீகாமலும் இருத்தல் வேண்டும். ஓகேங்களா? 60 3 1 பங்கு மீகாமல் இருக்க வேண்டும். 157. சட்டமேலவை உறுப்பினருக்குரிய வயது வரம்பு 30. 158. சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் உரிய வயது வரம்பு 25. தமிழ்நாட்டில் 234 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. இதில் டேஸுக்கு அதிகமான தொகுதிகள் வெற்றி பெற்றவரே கட்சியின் ஆட்சி அமைக்க ஆளுநர் அமைக்கிறார். 118 தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தார். 234 தொகுதியில் 118 தொகுதிகள் வெற்றி பெற்றிருந்தார். தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் என்று ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைப்பார். கொஸ்டின் நம்பர் 160. அரசியலமைப்பின்படி ஒரு மாநில சட்டமன்றத்தில் டேஸ் உறுப்பினர்களாகவும் மேலாகவும் டேஸ் உறுப்பினர்களுக்கு குறைவாகவும் இருத்தல் கூடாது. 500க்கு மேலாகவும் 60க்கு குறையாமலும் இருக்க வேண்டும். ஆன்சர் பி. 161. மாநில ஆளுநரால் சட்டமன்றத்திற்கு நியமனம் செய்யப்படும் ஆங்கில இந்திய உறுப்பினர்களின் எண்ணிக்கை 1. அடுத்து 102. உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் பதவி காலம் 62. உயர்நீதிமன்றம்னா 62, உச்சநீதிமன்றம்னா 65. 163. மாநில ஆளுநரின் எதிர்பாராத செலவின நிதி யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கும்? ஆளுநர். 164. மத்திய அரசு மற்றும் மாநில அரசு ஆகியவற்றுக்கிடையே உறவுகளை பராமரிப்பதற்கு ஒரு பொறுப்பு வாய்ந்தவர் ஆளுநர். 165. குடிமகன் அதாவது சிட்டிசன் என்ற சொல் சிவிக்ஸ் என்ற டேஸ் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் பண்டைய ரோமானிய நகர நாடுகளின் குடியிருப்பாளர் என்பதாகும். அப்போ சிட்டிசன் என்பது, சிவிக்ஸ் என்பது எம்மொழி சொல்லு, லத்தீன் மொழி சொல்லு. ஓகேங்களா? இந்திய குடிமகன் தன்னுடைய குடியுரிமை பெறுவதற்கு இளத்தலை பற்றி விதிகளை கூறுவது. ஓகேங்களா? இந்திய குடியுரிமை சட்டம் 1955. அடுத்து கொஸ்டின் நம்பர் 167. பொது வேலை வாய்ப்பில் சமமான வாய்ப்பில் இந்திய அரசியலமைப்பு பிரிவு. ஓகேங்களா? பொது வேலையில்
16 ஆர்டிகல் 16 பிரிவு 168 இந்திய வம்சவழி சேர்ந்த ஒரு நபர் எந்த ஒரு நாட்டில் வசித்தாலும் இந்தியாவில் டேஸ் ஆண்டுகள் வசித்த பிறகு பதிவு செய்வதற்காக விண்ணப்பிக்க முடியும். 7 ஆண்டுகள் இருக்கணும். 169 பாண்டிச்சேரி இந்தியாவுடன் இணைந்தபோது இந்திய அரசு அம்மக்களுக்கு டேஸ் ஆண்டு இந்திய குடியுரிமை வழங்கப்பட்டது. 1962. 1962. அடுத்த கொஸ்டின் நம்பர் 170 டேஸ் முதல் டேஸ் முன்னர் வெளிநாட்டில் பிறந்த இருந்தாலும் அவருடைய தந்தை இந்திய குடிமகனாக இருந்த பட்சத்தில் அவர் வம்ச வழியில் இந்திய குடியுரிமை பெறுகிறார். அப்போ ஜனவரி 26, 1950 டிசம்பர் 1992 டிசம்பர் 10க்கு முன்னர். ஆன்சர் சி. குடியுரிமை பற்றி குறிப்பிடும் இந்திய அரசியலமைப்பு சட்ட பகுதி ஓகேங்களா, பகுதி 2 ஓகேங்களா, 5லிருந்து 11 வரை தான் ஓகேங்களா குடியுரிமை பற்றி சொல்லக்கூடிய பகுதி மற்றும் ஆர்டிக்கல் ஓகேங்களா. இத்துடன் பார்த்தீங்கன்னா நம்ம ஓகேங்களா 8th சோசியல் சயின்ஸ் புக்கில் முதல் டைம் வினா விடை வீடியோவை பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.